எல்லோருக்கும் வணக்கம். ஜிஎஸ்டி சட்டம் மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னையில் இருந்து ஜிஎஸ்டி கால் சென்டர் தொலைபேசி வாயிலாக தமிழ்நாட்டில் உள்ள வணிகர்களுக்கு போன் செய்கிறார்கள். குறிப்பாக ஜிஎஸ்டி மாதாந்திர கணக்குகள் தாக்கல் செய்யாத வணிகர்களுக்கு அவர்கள் போன் செய்து உங்களது ஜிஎஸ்டி கணக்குகளை உடனடியாக தாக்கல் செய்யுங்கள், இல்லை என்றால் அதிக அபராதம் ஜிஎஸ்டி லேட் ஃபீ வரும் என்று சொல்கிறார்கள். சரிதான். அதே நேரத்தில் கால் சென்டர் மூலமாக வணிகர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துங்கள். தயவு செய்து அவர்களை பயமுறுத்தாதீர்கள். ஏனென்றால் ஜிஎஸ்டி கால் சென்டரில் திரும்பவும் நாம் அதே எண்ணிற்கு அழைத்தால் அந்த எண் எப்போதுமே பிசி என்று வருகிறது. ஆனால் அவர்களது தொலைபேசி எண்ணை நாம் தொடர்பு கொண்டு எந்த விதமான ஜிஎஸ்டி லேட்டஸ்ட் அப்டேட்ஸ், ஜிஎஸ்டி சட்டத்தில் குறிப்பாக ஜிஎஸ்டி போர்ட்டலில் உள்ள புதிய மாற்றங்கள், அவற்றை பற்றிய ஒரு கருத்து கேட்பதற்கும், புதிய ஜிஎஸ்டி சட்டத்தில் உள்ள ஜிஎஸ்டி போர்ட்டல் நடைமுறை சிக்கல்கள், ஜிஎஸ்டி போர்ட்டல் பிரச்சனைகள், ஜிஎஸ்டி சர்வர் பிரச்சனைகள், ஜிஎஸ்டி போர்ட்டலில் B2B மற்றும் B2C புதிதாக கடந்த மாதம் ஜிஎஸ்டி நெட்வொர்க் அப்டேட்ஸ் என்ற பெயரில் அலக்களிக்கிறார்கள். குறிப்பாக வணிகர்கள் மற்றும் ஜிஎஸ்டிபிக்கள் வரி ஆலோசகர்களுக்கு மோதலை உண்டு பண்ணுகிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. கடந்த 8 ஆண்டுகளுக்கு முன்பு ஜிஎஸ்டி சட்டம் கொண்டு வரப்படும் போது சொல்லப்பட்டது வாக்குறுதி என்னவென்றால் ஜிஎஸ்டி சட்டம் எளிமையாக இருக்கும் என்று. ஆனால் ஜிஎஸ்டி போர்ட்டல் கடந்த மாதம் எந்த ஒரு முன்னறிப்பும் இல்லாமல் B2B, B2C, HSN சம்மரி மற்றும் சேல்ஸ் பில் நம்பர், விற்பனை பில்கள் பற்றிய முழு விவரம் கேட்பதால் நேரம் கூடுதலாக வேண்டும். அப்பொழுதுதான் சரியான விவரங்கள் ஜிஎஸ்டி போர்ட்டலில் நாம் ஃபைலிங் செய்து அந்த வணிகருக்கு உள்ள கணக்குகள் முடிக்கப்பட வேண்டும். ஆனால் தற்போது ஜிஎஸ்டி வணிகர்களுக்கு ஜிஎஸ்டி பில் எப்படி போட வேண்டும் என்பதே பெரும்பாலான வணிகர்களுக்கு தெரியவில்லை. குறிப்பாக நகர்ப்புற மற்றும் கிராமப்புறங்களில் தான் இந்த பிரச்சனை உள்ளது. ஏனென்றால் அவர்களுக்கு கம்ப்யூட்டரில் இதுவரை ஃபைலிங், குறிப்பாக சேல்ஸ் பில் போட்டதில்லை. அனைத்துமே மேனுவல் பில்லிங் தான். ஆக இவற்றை பற்றிய சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஜிஎஸ்டி கால் சென்டரோ அல்லது தமிழ்நாடு மாநில ஜிஎஸ்டி அதிகாரிகளோ எந்த ஒரு விழிப்புணர்வு கூட்டமும் நடத்தாமல் உடனடியாக தடாலடியாக B2B, B2C, HSN சம்மரி போட வேண்டும் என்று நிர்பந்திப்பது எந்த வகையில் நியாயம்? கால அவகாசம் கொடுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்பு. உங்கள் பட்டுக்கோட்டை R. ரமேஷ், ஜிஎஸ்டி பிராக்டிஷனர். தமிழ்நாடு வணிகர்களுக்கு விழிப்புணர்வு கூட்டங்கள் நடத்த வேண்டும். இது தமிழ்நாடு வணிகர்கள் சங்கம் தான் கோரிக்கை வைக்க வேண்டும்.